ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபியரோட உள்ளக்கிடக்கையை நிறைவேற்றி அருள் புரிஞ்சதை சுக மகர்ஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், ஒரு சமயம் நந்தன் முதலான கோபர்கள் சிவன் ராத்திரியில பகவான் பரமசிவனை பூஜிக்கணுங்கிற ஆவல்ல அம்பிகாவனம் நோக்கி எருதுகள் பூட்டின வண்டிகளில் போனாங்க. அங்கே அவங்க சரஸ்வதி நதியில் நீராடி சிவபிரகாசரான சிவபெருமானையும் அம்பிகையும் கந்த புஷ்பாதிகளால் முறைப்படி வழிபட்டாங்க. சிவபெருமான் தங்களுக்கு அருள் புரிய வேண்டி பசுக்கள், தங்கம், ஆடைகள், தேன், சர்க்கரை பொங்கல் அத்தனையும் பக்தியோட அந்தணர்களுக்கு வழங்கினாங்க. பெரும் பாகியசாலிகளான நந்தர், சுனந்தர் முதலானவங்க விரத நியமத்தோட நீரை மட்டும் பருகி உபவாசம் இருந்து அன்றைக்கு இரவு சரஸ்வதி நதிக்கரையிலேயே தங்கினாங்க. காட்டுல தற்செயலா அங்க வந்த ஒரு பெரிய பாம்பு பசி மிகுந்து படுத்திருந்த நந்தரை விழுங்கிறதுக்காக கவினது. பாம்பால கவப்பட்ட நந்தர், கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த பெரிய பாம்பு என்னை கவ்வுது, என்னை காப்பாத்து கத்தினார். அவரோட கதறலை கேட்ட கோபர்கள் உடனே எழுந்திருச்சு பாம்பு நந்தரை விழுங்குறதை பார்த்து பரபரப்போட தீப்பந்தங்களால் அந்த பாம்பை சுட்டாங்க. தீப்பந்தங்களால் சுட்டும் அந்த பாம்பு அவரை விடலை. பக்த ரட்சகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பாம்புக்கு பக்கத்தில் போய் தன்னோட திருவடியால் அதை தொட்டார். பகவானோட சேர்மிக்க திருவடி பட்டதுனால பாவம் நீங்கின அந்த பாம்பு தன்னோட பாம்புடலை விட்டு வித்யாதரர்களும் கொண்டாடுற அழகான உடலை பெற்றது. ஒளிமிக்க மேனியோட தங்க மாலைகள் அணிஞ்ச அந்த புருஷன் தனக்கு முன்னாடி வந்து வணங்கி நிற்கிறதை பார்த்த ஹிருஷிகேசன் கண்ணன் அவன்கிட்ட கேட்டார், பெரும் அழகோட அற்புதமாக காணப்படுற நீங்க யார்? தன்னிலை இழந்து அருவருக்கத்தக்க இந்த நிலையை எப்படி அடைஞ்சிங்க? பிரபு, நான் சுதர்ஷனன்கிற புகழ்பெற்ற வித்யாதரன். அழகும் செல்வ செழிப்பும் மிக்கனா ஒரு சமயம் விமானத்தில் உலகத்தை சுற்றி வந்தேன். ஏன் அழகோட இருமாப்பால அங்கிரச கோத்திரத்து ரிஷிகளை பரிகசிச்சேன். என்னோட பிழையால் சினந்து அவங்க சாபமிட்டாங்க. அந்த சாபத்தால் இந்த பிறவியை பெற்றேன். கருணையே வடிவான அவங்களோட சாபம் என்னோட நன்மைக்கே ஆச்சு. ஏன்னா லோக குருவான உங்க திருவடிப்பட்டு பாவம் நீங்கினவன் ஆனேனே. பாவத்தை போக்குறவரே கண்ணா, சம்சாரத்தில் பயமுற்றவங்களோட பயத்தை போக்குற தங்களோட திருவடிகள் பட்டதுனால சாபத்தில் இருந்து விடுபட்டனா விடை பெற்றுக்கிறேன். அகில லோகங்களோட ஈசர்களுக்கும் ஈசனே, தேவனே, மகா யோகியே, மகா புருஷரே, நல்லவங்களை காக்கிறவரே, உங்களை சரணடைஞ்சேன். எனக்கு விடை கொடுங்க. பக்தர்களை கைவிட்டுடாத மாதவா, தங்களோட திருப்பெயரை சொல்றவன் அதை கேட்கிறவங்களையும் சொல்ற தன்னையும் அந்த நொடியிலேயே தூய்மைப்படுத்திக்கிறான். அப்படி இருக்கிறப்ப உங்க பாத ஸ்பர்ஷம் பெற்றவனை பத்தி கேட்கவும் வேணுமா என்ன? உங்க பார்வை பெற்றதுமே நான் அந்தனரோட சாபத்திலிருந்து விடுபட்டுட்டேன். இப்படி சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணனை வலம் வந்து வணங்கி விடைபெற்ற சுதர்ஷனன் வானுலகம் போனான். நந்தரும் துன்பத்தில் இருந்து விடுபட்டார். பரீட்சித், ஸ்ரீ கிருஷ்ணனோட ஆன்மசக்தியை நேரில் பார்த்த கோகுலவாசிகள் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் க்ஷேத்திரவாச நியமங்களை முடிச்சு ஆர்வத்தோட எதை பற்றி பேசிக்கிட்டே கோகுலம் வந்தடைஞ்சாங்க. பிருந்தாவனத்தில் ஒரு நாள் இரவு வேளை அற்புத ஆற்றல் படைச்ச பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் கோபியருக்கு நடுவில் நின்றுட்டு விளையாடினாங்க. 2 பேரும் பட்டாடை உடுத்தி பூமாலை அணிஞ்சிக்கிட்டு உடம்புல நறுமணம் பூசி நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அன்பு கொண்ட கோபியர் அவங்களை பற்றி இனிமையாக பாடினாங்க. சந்திரனும் நட்சத்திரங்களும் அழகா உதிக்க ஆம்பல் பூக்கள் மேலே தவழ்ந்து அதோட நறுமணத்தை ஏந்திக்கிட்டு தென்றல் வீச மல்லிகையோட நறுமணத்தால் கவரப்பட்ட வண்டுகள் ஆனந்தத்தோட சுற்றி வர விளங்குற அந்த முன்னிறைவை புகழ்ந்து கண்ணனும் பலராமனும் ஸ்வரங்களோட ஏற்ற இறக்கங்களோட அங்கே இருக்கிற அத்தனை பிராணிகளோட மனசுக்கும் செவிக்கும் இன்னமுதா அழகாக பாடினாங்க. அந்த கீதத்தோட இனிமையில் மயங்கி மெய்மறந்த கோபிகைகள் தங்களோட ஆடை நழுவுறதையும் கூந்தல் கட்ட விழுந்த பூமாலை சிதறதையும் கூட உணரல.
இப்படி வெளி உலக உணர்வு இல்லாமல் ஆடி பாடி விளையாடுறப்ப குபேரனோட பணியாளனான சங்கசூடன் அங்கே வந்தான். பரீட்சித் அவன் பலராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அவங்களை அண்டி நிற்கிற பெண்களை கொஞ்சமும் பயம் இல்லாமல் வடக்கு நோக்கி விரட்டிட்டு போனான். கோபிகைகள் கதறினாங்க. திருடர்கள் திருடின பசுகளை ஓட்டிட்டு போகிற மாதிரி சங்கசூடன் தங்களோட அன்புக்குரிய கோபிகைகளை துரத்திட்டு போகிறதையும் அவங்க கிருஷ்ணா ராமானு கதறதையும் பார்த்த ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமனும் அவனை பின்தொடர்ந்து ஓடினாங்க. ஷாலமரத்தை கையில் ஏந்திக்கிட்டு மிக்க வேகத்தோட பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு உரக்க கத்திக்கிட்டே ஓடி விரைவா சங்கசூடனை அடைஞ்சாங்க. காலனும் யமுனும் சேர்ந்து வந்த மாதிரி இருந்தவங்களை பார்த்ததும் சங்கசூடன் நடுங்கி உயிர் பிழைக்கிற ஆசையில கோபியரை விட்டுட்டு ஓடினான். அவனோட தலையில இருக்கிற ரத்தினத்தை பறிக்க நினைச்ச பகவான் அவனை பின்தொடர்ந்து ஓடினார். பலராமன் கோபியரை காத்து நின்னார். பரீட்சித் ஸ்ரீ கிருஷ்ணன் துஷ்டனான அவனுக்கு பக்கத்துல போய் முஷ்டியால தலையில குத்தி சூடாமணியோட அவன் தலையையும் பறிச்சார். இப்படி சங்கசூடனை கொன்று ஒளிமிக்க அந்த ரத்தினத்தை எடுத்து கோபியர் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே அண்ணன் கிட்ட அன்பா தந்தார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 34வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.